டிஸ்க் பல்ஜினால் ஏற்படக்கூடிய சயாட்டிக நோயாளிகளும் கீழ் முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த வீடியோவை பப்ளிஷ் செய்திருக்கிறேன். மேற்சொன்ன இரு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் தரையிலிருந்து ஒரு பொருளை அல்லது எடையை குனிந்து எப்படி தூக்கினால் பாதிக்கப்பட்ட டிஸ்க் மேலும் பாதிப்படையாமல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பற்றி டீட்டெயில்ஸா இந்த வீடியோவில் பார்க்கலாம். L4, L5, L5S1 டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்களும் கடுமையான முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களும் குனிந்து ஒரு பொருளை எடுக்க மிக சிரமப்படுவார்கள். அதை மீறி அந்த பொருளை அவர்கள் எடுத்தால் பாதிக்கப்பட்ட டிஸ்க் மேலும் பாதிப்படைந்து வலி அதிகமாக மிக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அவர்கள் குனியவே பயப்படுவார்கள். மேலும் ஒரு சிலருக்கு குனிந்து கனமுள்ள பொருளை தூக்கும் போதுதான் முதலாக கீழ்முதுகில் வலி அல்லது கீழ்முதுகில் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒரு கனமான பொருளுடன் 20 டிகிரி அளவிற்கு முன்னோக்கி வளைந்தாலே எடை இல்லாமல் குனிவதை காட்டிலும் 50% அளவிற்கு டிஸ்கில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏற்படும். அதே எடையுடன் உடம்பை வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ திருப்பினால் இந்த அழுத்தமானது 80 to 90% அளவிற்கு அதிகரிக்கக்கூடும். இதனால் டிஸ்கில் அதிக கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏற்பட்டு டிஸ்க் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் மிக அதிகம். குனிந்து தரையிலிருந்து ஒரு பொருளை எடுக்கும் போது சரியான லிஃப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி எடுத்தால் கீழ்முதுகில் உள்ள தசைகள், லிகமெண்டுகள், டிஸ்குகள், எலும்புகள் போன்றவை மிக ஆரோக்கியமாக இருக்கும். சரியான லிஃப்டிங் டெக்னிக்கை பார்ப்பதற்கு முன்னாடி வழக்கமாக நாம் குனிந்து ஒரு பொருளை எப்படி எடுப்போம் என்பதை பற்றி ஒரு கார்ட்டூன் வீடியோ வழியாக பார்க்கலாம். எது செய்யலாம் என்று முதலில் பார்ப்பதை விட எது செய்யக்கூடாது என்பதை முதலில் பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருப்பீர்கள். இந்த முறையில் தான் நாம் எல்லோரும் பெரும்பாலும் குனிந்து பொருட்களை அல்லது எடையை தூக்குகிறோம். டிஸ்க் பாதிப்புள்ளவர்கள் இந்த மெத்தடில் தொடர்ந்து நீங்கள் குனிந்து எடையை தூக்கும் போது டிஸ்க் மேலும் பாதிப்படைந்து வலி அதிகமாக மிக வாய்ப்புள்ளது. இந்த முறையில் எடையை தூக்கும் போது டிஸ்க் எவ்வளவு அழுத்தத்திற்கு உள்ளாகிறது என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததா எப்படி ஒரு பொருளை குனிந்து தரையிலிருந்து தூக்க வேண்டும் என்பதை ஒரு கார்ட்டூன் வீடியோ உதவியுடன் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கால்களை சற்று அகலமாகவும் கால் பாதங்களை வெளிப்புறமாகவும் திருப்பி வைத்து முதுகெலும்பை முன்னோக்கி வளைக்காமல் கால் மூட்டுகளை மடக்கி எடையை தூக்குவதை பார்த்திருப்பீர்கள். அந்த எடையையும் வயிற்றோடு ஒட்டி வைத்திருந்தால் கீழ் முதுகில் அதிக அழுத்தம் ஏற்படாது. இந்த வீடியோவை பார்த்து தரையிலிருந்து ஒரு பொருளை அல்லது எடையை எப்படி தூக்க வேண்டும் என்பதை பார்த்திருப்பீர்கள். கூடவே இந்த முறையில் எடையை தூக்கும் போது டிஸ்க் பாதிப்படையாமல் இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். இந்த முறையில் எடையை தூக்குவது உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கலாம். ஏனென்றால் பல ஆண்டுகள் இந்த தவறான முறையில் எடையை தூக்கி நாம் பழகி இருப்போம். தொடர்ந்து சரியான முறையில் எடையை தூக்கி பழகி வந்தால் இந்த முறையே உங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களது டிஸ்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நீரிழிவு நோயை மருந்து மாத்திரைகளால் மட்டுமே கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. உணவு கட்டுப்பாடும் மிக அவசியம். இது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதே போன்று கீழ்முதுகு டிஸ்க் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து குணம் அடைந்த பின்பு மேற்சொன்ன முறைகளில் குனிந்து ஒரு பொருளை அல்லது எடையை தூக்கி பழகி வந்தால் டிஸ்க் அல்லது கீழ் முதுகில் உள்ள ஜவ்வுகள், தசைகள், லிகமெண்டுகள் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும். வலியும் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. கீழ் முதுகு டிஸ்க் பல்ஜினால் பாதிக்கப்பட்டவர்களும் கடுமையான முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களும் பெரும்பாலும் என்னிடம் கேட்பதுண்டு, வலி இருக்கும்போது குனியலாமா, குனிந்து பொருட்களை அல்லது எடையை தூக்கலாமா, தூக்கலாம் எனில் எத்தனை கிலோ அளவிற்கு பொருட்களை தூக்கலாம் என்று கேட்பதுண்டு. கடுமையான வலி இருக்கும் போதும் வெறுமனை குனிவதில் தவறு கிடையாது. ஆனால் குனிந்து கனமான பொருட்களை எடுக்காமல் இருப்பது நல்லது. மிதமான வலி உள்ளவர்கள் தன்னுடைய எடையிலிருந்து 10% எடையை ஏற்கனவே சொன்ன சரியான லிஃப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி தூக்கலாம். உதாரணமாக 100 கிலோ எடையுள்ள ஒரு ஆண் 10% 10 கிலோ எடையை சரியான லிஃப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி தூக்கலாம். 100 கிலோ எடையுள்ள ஒரு பெண் 10% எடையான 10 கிலோவில் இருந்து மீண்டும் ஒரு 3 கிலோவை கழித்து 7 கிலோ அளவிற்கு எடையை தூக்கலாம். உங்களது ஆரோக்கியத்தினை பொறுத்தும் உடற்திறனை பொறுத்தும் வயதை பொறுத்தும் இது சற்று மாறுபடலாம். வலி குறைந்த பின்பு தசைகள், எலும்புகள் உறுதியாக இருக்கிறது என்று உங்களது மருத்துவர் உறுதிப்படுத்தினால் தகுந்த மருத்துவர் ஆலோசனைப்படி சரியான லிஃப்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி
அதிகப்படியான எடையை தூக்கலாம். ஏற்கனவே சயாட்டிகா எப்படி எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து யூடியூபில் ஒரு வீடியோ பப்ளிஷ் செய்திருப்பேன். அதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளிக் செய்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.